உருவாக்கும் தேவன். இதுல முதலாவது என்ன பண்றாருன்னா, அழைத்து அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு உருவாக்கினார். ஆமென். முதலாவது தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து பெயரை கொடுத்து அப்போஸ்தலர்கள் ஆக்கினார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்போ உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு, கவனிக்கிறவங்க, உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு, ரட்சிப்பின் வாயிலாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டு, அமைந்த சொல்லாம, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உங்களுக்கும் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம் என்கிற நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அவர் அமைதலாக இருக்கிறார். அமைத சொல்லாம, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அமைத சொல்லாம, ஹல்லேலூயா. அம்மாவுக்கு ஒரே ஆசை என்ன தெரியுங்களா, மகனை எப்படியாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுங்க, வேலைக்கு சேர்த்து அதை மெக்கானிக்கல் படிக்க வச்சு ஒர்க் ஷாப்பில் சேர்த்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு அது ஒரு. ஆனால் அப்பாவுக்கு வேற ஒரு கனவு இருந்தது. என்ன தெரியுங்களா, அவன் நல்லா படிக்க வச்சு ஒரு மிலிட்ரி மேன் ஆக்கி அந்த தேசத்துக்கு ஊர் எல்லையில், அந்த நாட்டின் எல்லையில் அந்த தேசத்தையே காக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுல எது தலை சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? மெக்கானிக்கல்ங்கிறது வண்டி மட்டும்தான் வண்டி பண்ண முடியும். இப்போ ரிப்பேர் பண்ணி ஒருவேளை மிஷின்கள், தொழில் கூடாரங்கள் இதெல்லாம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அது மிஷனுக்கும் இதுக்கெல்லாம் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஆனால் இராணுவன் மிலிட்ரிங்கிறவங்க அந்த தாயகத்தையும் அவன் சிறந்த வீரனாகவும், ஆமென் ஹல்லேலூயா, எந்த நிலையிலும் மரணத்துக்கு பயப்படாமல் ரத்தம் சிந்தக்கூடிய பூமியாக இருந்தால் ரத்தம் சிந்துதலுக்கும் அவன் வீரத்திறன் உள்ளவனாக இருப்பான். ஆமென். அப்போ அப்படிதான் உங்களை என்ன நினைக்கிறாரு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறாருங்க, ஒரு இராணுவர்களாக இருக்க வேண்டும், ஒரு சேனைகளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாம, விட்டு கொடுத்தால்தான் அவரால் உருவாக்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிற தேவன். ஆமென் சொல்லாம. ஆமா, இங்க கவனிங்க. ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிற தேவன். அவருடைய இன்னொரு நாமம் என்ன தெரியுங்களா, யெகோவா உருவாக்குகிறவர் என்றார். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர்களை அழைக்கிறார். அவருடைய இவர்களை 12 பேர் மீண்டும் ஒரு விஷயம் அந்த 6ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். பாருங்க, லூக்கால இப்படி சொல்லி இருக்குது. பொழுது விடிந்த பின்பு என்ன பண்றாருங்க, அவரு தன்னுடைய சீசர்கள் என்ன பண்றாருங்க, அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி என்ன பண்றாருங்க, பேரிட்டார். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா அவர்கள் இறுதியில் என்ன செய்தாங்க, அவங்க இறுதியில் என்ன செய்தாங்க சொல்லுங்களேன். ஒவ்வொரு சீசர்களும் ஒவ்வொரு விதமாக தலை தெறிக்க ஓடி போனாங்க. ஆமாவும் இல்லைங்களா? ஆண்டவர் விட்டாரா? அவர் உருவாக்குகிற தேவன் திரும்ப வந்து அவர்களை உருவாக்கினார். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆகாரம் போதாதுதான் என்ன, மறுபடி திரும்ப கர்த்தர் இந்த ஆகாரத்தை கொடுத்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாம. உருவாக்கப்பட்ட பின்னும் நம்ம ஊனர்களாக இருக்கக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறது. ஆலயத்துக்குள்ள நம்ம வேலை பார்க்கறவங்களை கூட வெளியில போய் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நாங்கெல்லாம் ஒரு சர்ச்சுக்குள்ளேயே வேலை நாங்க பார்க்கல. ரட்சிக்கப்பட்டதுமே ஒவ்வொரு எல்லைகளுக்கு நாங்க கடந்து போனோம். கவனிக்கிறவங்க, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் பாருங்க, ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பகுதியிலும் நாங்கள் கடந்து போனோம். தெருக்கள் எல்லாம் கடந்து போய் அவருடைய சத்தியத்தை அறிவிக்கக்கூடியவர்களா இருந்தோம். ஆமென் ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள வேலை செய்கிறோம் நல்லங்க. அழைக்கப்பட்ட முதலாவது வெளியில வேலை செய்யறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னுடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். கவனிக்கிறவங்க, ரட்சிப்பை சொல்லக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பை சொல்லலைன்னா, சுவிசேஷம் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அழைப்பை கொடுத்து, ஆமென் சொல்லுமே.
ஹல்லேலூயா. இதுதான் ஊழியம் என்கிறது கற்றுக் கொடுத்து நம்முடைய வேலைகளுக்காக கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை உயர்த்தறதுக்காக நம்ம ஐஸ்வர்யோட மாறுறதுக்காக அல்ல. ஹல்லேலூயா. பணத்துக்காக ஊழியம் செய்யறவன் கூலிக்காக மாரடிக்கிறவன். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் வேலை செய்கிறவன் ஹல்லேலூயா பணத்துக்காக வேலை செய்ய மாட்டான். அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் கொடுக்கும் கொஞ்சம் வருமானம் உனக்கு நல்லதுன்னு. அவர் கொடுக்க கொஞ்சம் வருமானத்தால் தான் தன் வாழ்க்கையை கொண்டு போவான். ஆமெங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி ஒருவேளை தாய் தகப்பன்மார்கள் அப்பொழுது ஒரு பெயர் சொல்லி அழைத்து உலகுக்கு அறிமுகம் படுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தராகி தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்ட போது மறுபெயரை கொடுத்து பரமராஜ்யத்தில் பேசும்படியாக வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் என்ன வைக்கிறாருங்க? பரமராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கும்படியாக. இன்னைக்கு நமக்கு நன்மை கடந்து வரலைன்னா நம்மளுக்காக அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தான் காரணம். அதுக்கு கர்த்தராகி தேவன் இயேசு கிறிஸ்து ஆவியானவரே காரணமா இருக்க முடியாது. ஏன்னா முன்ன சொன்னது போலதான் நம்ம இன்னும் பழைய துருத்தியாகவும் பழைய வஸ்திரமாகவும் பழைய பாத்திரமாகவும் முந்தின என்னன்னா திராட்சை ரசத்தின் பாத்திரமாக தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய என்னென்ன வஸ்திரமாகவும் புதிய துருத்தியாகவும் புதிய பாத்திரமாகவும் மாறும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்கள் செய்வார். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்ட பரலோக ராஜ்யம் இலவசம் கிடையாது. அவருடைய கட்டளைகளின்படி நடந்தாதான் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக எரோமியா தீர்க்கதரிசன ஆகமத்துல அதே அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 7:37 1ஆம் அதிகாரத்துல எரோமியால 5:9-10 இதை எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட இந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட நாட்கள் செல்லும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 8 பாகமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சத்தியம். என் தேவனாகி கர்த்தர் இந்த நாள்ல என்னோட பேசுறது ஃபர்ஸ்ட் அவர்களோட இதை பேசு அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஒரு பகுதி தேவனுடைய சாட்சிகளை பெற்றுக்கொள்ளப்பட்ட தேவ மனிதர்கள் அப்படிங்கிறதான தேவனை சாட்சியிட்ட தேவ மனிதர்கள்ங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பகுதி இருக்க. இன்னொரு பகுதியில கர்த்தராகி தேவன் என்ன சொன்னார்னா, இந்த வார்த்தைகள் நீ என்ன என் ஜனங்களோடு பேசும், ஜனங்களோடு பேசுன்னு சொன்னார். கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இது எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் 9/8/12 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 12வது வருஷத்துல கொடுக்கப்பட்டது. அது அப்படியாக புதைப்பொருளாக அன்பு மகள் சொன்னாங்க. புதைப்பொருள் என்று சொல்லி புதைப்பொருளாக இருந்ததை இப்பொழுது நீங்கள் பெரும்படியாக ஆமென் சொல்லுமே. அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பில் இருக்கிற புதையம்பிலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை தான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை செயல்படுத்தியவர்கள் பரிசு பெறுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எரேமியா தீர்க்கதரிசன ஆகமத்துல வாசிங்க. ஆமென். ஆமென். எரேமியா 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் அவர் கரெக்டா படிக்கிறார். விட்டுடுங்க அவளை. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார், தாயின் கற்பத்திலே தீர்க்கதரிசிகளையும் தெரிந்து கொண்டார். கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியத்துல விழுத்துருங்க. என்னங்க? எல்லாரும் சத்தியத்தில் விழித்திருங்க. சத்தியம் கிடைக்கிறது அரிதான நாட்கள் வரப்போகிறது. திரும்ப சொல்கிறேன், பஞ்சங்கள் பூமியிலே வசனம் கிடையாத பஞ்சங்கள் வரப்போகிறது. கிடைக்கப்படும் பொழுதே நீங்கள் நிருபமாய் மாறி விடுங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஏதுவான பாதையா இருக்கிறது. ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாட்டு பாட்டு தெரியுமா? தான் எடுத்துட்டு ஓடியா பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்டு ஜாதிகளுக்கு என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்ல 7:37 வாசிங்க வேகமாக. அம்மா, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரர்களில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். கவனிக்கிறவங்க. கவனிக்கிறவங்க.
ஹல்லேலூயா. முன் குறித்ததான தீர்க்கதரிசியாக கடந்து வந்தவர் நாம் இயேசு கிறிஸ்து. ஆமென். மோசேயின் ஆகமத்தில் சொல்லப்பட்ட வேத வாக்கை நிறைவேற்றினவர் நம்ம இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லாமே. இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் தன்னுடைய அப்பாவுடைய கையில தன்னை அர்ப்பணிச்சாங்க. அர்ப்பணிக்கப்பட்டாதான் உருவாக்க முடியும். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைய பரமராஜ்யத்துக்கு நீங்க கொடுத்தாதான் உருவாக்க முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனக்காக தன் குடும்பத்துக்காக சுயநலத்துக்காக வாழ்றவங்கள கர்த்தர் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. உருவாக்க விட்டு கொடுக்கறவங்கள தான் என்ன பண்ண முடியுங்க? ஆமென் சொல்லுங்க, உருவாக்க முடியும். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. அப்படியாக தீர்க்கதரிசியாக யாரை தெரிந்து கொள்ளப்பட்டாருங்க? எரோமியாவை. எரோமியை தெரிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்ணாருங்க? அவர் தன்னை அர்ப்பணிச்சார், அந்த வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சார். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. நேரத்துல ஒரு பையனை திருமணம் பண்ண வேணான்ட்டாரு, பண்ணிக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாக்கள் மத்தியில் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னாரு. ஆமென் சொல்லாம. அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு. அதனால கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அற்புதமாக உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. என் பூமிக்கு போகணும்னு நீதான் முதல் தீர்க்கதரிசியின் பிதா சொன்ன போது அப்படியாக தன்னை அர்ப்பணித்தார் நம்ம ஆட்டுக்குட்டியானவர். ஆனால் முதல் புதிய ஏற்பாட்டின் முதல் தீர்க்கதரிசியானவராக அவர் கடந்து வந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும்படியாக நான் திரும்ப சொல்கிறேன், உருவாக்கும் தேவன். என்ன? ஊழியனை உருவாக்கும் தேவன், வேலைக்காரர்களை உருவாக்கும் தேவன், விசுவாசிகளை உருவாக்கும் தேவன், பக்தர்களை உருவாக்கும் தேவன். ஆமென் சொல்லாம. உருவாக்க விட்டு கொடுத்தால்தான் என்ன பண்ணுவாருங்க? உருவாக்குவாரு. ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. மார்க் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 15. இன்னொருத்தர் எடுத்துக்கங்க, 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 11, 12 எடுத்துக்கங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க வாசிங்க. மார்க்ல பின்பு அவர் எவர்களை நோக்கி? சீசர்களை நோக்கி, நீங்க உலகம் எங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்க அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு மறு பெயர் கொடுத்தவர்கள். இவர்கள் சபைகளுக்குள்ள இருந்து வேலை செய்யறாங்களா, வெளியில வேலை செய்யறாங்களா? கவனிக்கிறவங்க பேசணும், பேசணும். யாவனிகா சொல்லி இப்ப இவங்க என்ன பண்றாங்க? அம்மா யாவனிகா எங்க போறாங்க? காது கேட்டுச்சா அம்மா? கேட்டுச்சா சொல்லுங்களேன். எங்க போய் வேலை செய்யறாங்க? உலகம் எங்கும். என்ன பண்ணணுங்க? உலகத்துல தான் மக்கள் இருக்கிறாங்க. உருவாக்கப்பட்ட மக்களுக்கு சத்தியம் தேவையில்லை. ஹல்லேலூயா. உருவாக்கப்பட்டவங்க, உருவானவங்க எங்க ஓடிடணும்? வெளியில ஓடணும். வெளியில போய் என்ன பண்ணணும்? உலகம் எங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆமென். நான் எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்றாரு, அவருக்கு நடந்தவைகள் எதையோ அதை சொல்கிறார். அவர் முந்தின வாழ்க்கை என்ன இருந்ததோ அது அவர் தொட்ட பின்பு முந்தின வாழ்க்கைக்கு பின் வாழ்க்கை எப்படியாக மாறுந்து சொல்றார். நீங்களும் நானும் பிறப்புலையே ஹல்லேலூயா. அது ஆட்சியாக இருந்தாலும் சிஎஸ் இருந்தாலும், நான் சொல்ற பெந்தகோஸ்தா இருந்தாலும், நம்மளுக்கு சொல்ற பிறப்புலையே அவரை அறிந்தவர்களாக நம்ம கடந்து வரலாம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்துல கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான், நம்ம அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆமென் சொல்லுமே உருவாக்கப்பட்டிருக்கு. கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் எப்படியாக இருந்தார்கள் என்பது முக்கியமல்ல. இதுதாங்க சுவிசேஷம். ஓம் எங்க சொல்லலாம். நாங்களாம் எடுத்ததுமே பட்டயத்தை, வேத பட்டயத்தை எடுத்தது சபைக்குள்ள நிக்கலாம். எழுந்ததுமே நாங்க ரட்சிக்கப்பட்டதுமே முதல் வேலை நாங்க என்ன பண்ணோம் தெரியுங்களா? சுவிசேஷம் எனும் பாதரட்சி அணிந்து கொண்டோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் 52ஆம் ஏசாயா நினைக்கிறேன், அதுல தெளிவா 7வது வசனம் இப்படிதான் சொல்லியிருக்கேன். என்ன தெரியுங்களா? வாசிங்க. நான் அர்ப்பணிச்சேன். என்ன நான் அர்ப்பணிச்சேன்? ஆமென் சொல்லுமே. அர்ப்பணிப்பு முக்கியம். வாசிங்க. சமாதானத்தை கூறி என்னம்மா? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, அம்மா, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதம் மலைகள் மேல். நம்ம கரங்களை தட்டலாமா?
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம அழகா இருக்கணும், நம்ம பாதம் அழகா இருக்கணும்னா சுவிசேஷம் என் பாதரட்சி மிதியடிகளை அழிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. சீசர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்கினார், தீர்க்கதரிசிகளும் ஆக்கினார். பிலிப்பதில் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக அவருடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு பார்க்க கவனிக்கிறவங்க. சத்தியத்தில் தூங்காதீங்கமா, வெளிப்பாருங்க, வெளிப்பாருங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும்போது அங்க நிக்கல, எங்க போனாங்க? உலகம் எங்கும் போய் என்ன பண்ணாங்க? அவர்கள் பாதம் எவ்வளவா அழகா இருந்தது. ஆமென் சொல்லுங்க ஐயா. ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க காரணம் நீங்களும் நானும் வாழ்ந்து காட்டுறதுக்கு அல்ல. ஹalleluya. அநேகரை வாழ வைப்பதற்காக, நித்திய வீட்டை காண்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல 11-12 என்னமா சொல்லுது அம்மா? 11வது வசனமா? ஓகே. ஏன்னா நான் 2012 ஆண்டவர் என்னோட பேசுறது, அதை என்னைக்குதான் உங்களுக்கு தெளிக்கிறேன். நாம இதை சொல்லுவாமே, விதையை தூவி கொண்டிருக்கிறேன். நாம இதை சொல்லுவாமே. வாசிங்க. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான பாருங்க, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியான ஹalleluya, ஹalleluya. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஹalleluya. என்னை எதிரடியார்கள் வந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையில் ஒன்னன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை சோதரிக்கிறேன். கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நம்பி கொடுத்திருக்கிறாரு. என்னதுங்க? நம்பி கொடுத்திருக்கிறார். ஒரு தர்ம காரியத்தை நம்பி கொடுத்திருக்கிறார். கூடிகையை நம்பி கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதத்தை நம்பி கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ரட்சிப்பை நம்பி கொடுத்திருக்கிறாரு. சபை நம்பி கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை நம்பி கொடுத்திருக்கிறார். நம்ம தேசத்தை நமக்கு நம்பி கொடுத்திருக்கிறார். நம்ம கையில நம்பி கொடுத்தபடினால்தான், நம்ம உபோசித்து கண்ணீரோடு ஜெபித்தபடினால்தான் ஆட்சிமைக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வைத்தார். கரங்களை தட்டி கட்டத்தை மகிமை செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி அப்படியாக நாங்க கண்ணீரோடு விதைச்சோம். இதற்காக நீங்க எத்தனை பேர் விதைச்சிங்கன்னு தெரியாது. காலை மாலை திறப்பில் நிற்கிறவங்க கண்ணீரோடு விதைத்தோம். அமைந்த சொல்லாம மோசத்தோடு விதைத்த விதையானத கர்த்தர் நமக்கு, நம்ம தேசத்துக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். அமைந்த சொல்லாம ஹalleluya. நமக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மை என்று நம்பி கொடுக்கப்பட்டது. நம்ம கடைசி வரை உண்மை உள்ளவர்களை நடந்து காட்டவே. ஆமென். அந்த பதவியிலிருந்து நம்ம வழி விலகவே கூடாது. ஆமென். அதுல இருந்து நம்ம வழி விலகி போகவும் கூடாது. ஆமென் சொல்லாம உண்மைத்துக்குரிய ஒரு தகுதி இருக்கு. ஆமென் சொல்லாம அந்த தகுதிய நம்ம பிறருக்கு முனையே நம்ம கையில கொடுத்துருக்கிற நம்ம தான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். சத்தியத்தில் வெளிப்பாருங்க. கொட்டாவி தூக்கி வெளியில போடுங்க, தூக்கத்தை தூக்கி வெளியில போடுங்க. ஹalleluya. சத்தியத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஹalleluya. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். அறிவை அடைந்த பின்னும் நீங்க மனப்பூர்வமா தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹalleluya. சத்தியம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சத்தியம் தேவனாக இருக்கிற தேவ வார்த்தையா இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. ஹalleluya, ஹalleluya. நம்பி கொடுத்தார். ஆமென் சொல்லாமே. பாதரட்சி அணிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென் சொல்லாமே. அதற்கு பின்னாக எங்களுக்கு கிட்டத்தட்ட காலங்கள் கடந்துதான் 2007 தான் எங்களுக்கு சபையை கொடுத்தார். ஆமென் சொல்லாமே. அதுவரை எங்களுடைய வேலைகள் தீர்க்கதரிசனமும் அப்போஸ்தல ஊழியங்களும். ஆமென் சொல்லாமே. ஹalleluya, ஹalleluya. அநேகர் சொன்னாங்க, இன்னைக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க, அப்போஸ்தல வரங்கள் பெண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அற்புதங்கள் நடந்துட்டா பலவிதமான பொறாமைக்காரங்க. சத்தியத்தை படி சத்தியமா அறிவிச்ச பெண்கள் எல்லாம் மேல போயிட்டா இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போயிட்டுன்னு பொறாமைக்காரங்க என்ன பண்றாங்க? ஹalleluya. பெண்களை
என்னன்னா பெண்களே இல்லாம ஒரு ஊழியம் கிடையாது. கர்த்தர் அவங்களுக்கு அறிவு வரும்படியாக ஆண்களே சபைகள் இல்லாம அதிக பெண்களை தான் கொடுக்கிறாரு. பெண்கள் தான் அம்மா, பெண்கள் தான் என்னங்க மனைவி, பெண்கள் தான் பிள்ளைகள். ஆனால் உங்க பெண்கள் இல்லாம அவங்க செயல்படுத்த முடியாது. ஒரு ஊழியம் கூட செய்ய முடியாதுங்க, ஒரு வீட்டு ஊழியம் கூட செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது. எங்க எழுதி வச்சிருக்குது? அவங்க இதயத்திலும் மண்டையிலும் எழுதி வச்சிருக்குது. என்னதுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாராக்கு சொன்னார், நீ வந்தாதான் போவேன் தேபாரா அப்படின்னு. நீ போ மகனேன்னு சொன்னாங்க தீர்க்கதரிசி. ஆனா இந்த ஐயா என்ன சொல்றாரு, நீ போன பின்னால வருவேன்னு. நீ அப்படியே எனக்கு பின்னாலே நிறுத்திட்டு யாகேல் கரத்துல கொடுத்தாரு பாருங்க, சத்துருவ ஜெயிக்கிற ஜெயத்தை. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. தேவச்சனமே, நல்ல ஆலோசனை வழங்கினதை யார் தெரியுங்க? லேமுவேலுடைய தாயார் தான். ஒரு ஊழியக்காரன், ஒரு ராஜா, ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்கணுங்க சொல்லி கொடுத்தது. ஆமென் சொல்லாம. அல்லேலூயா. ராஜாக்களுடைய தகுதி என்னென்ன உபகாம புஸ்தகத்துல எழுதி வைக்கப்பட்ட அவங்க மறந்துட்டாங்க. அதை சொல்லி கொடுத்தது லேமுவேலுடைய தாயார். ஆமென் சொல்லாம. அல்லேலூயா. இவங்க உலகத்தின் போதை மயக்கத்தில், பண மயக்கத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம உள்ள கடந்து போலாம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. பாருங்க, அப்போஸ்தலர்களாகிடும், தீர்க்கதரிசிகளாகிடும், சுவிசேஷகளாகிடும் அவருடைய கரத்தில் கொடுத்தாதான் அவர் உருவாக்க முடியும். ஆமே. பேசிக்கலா தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க. ஆன்லைன்ல போய் எனக்கு ஐடி தெரியும் அங்கே போய் வேலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆழமா படிச்சு என்னென்ன செயல்பட்டு பாடுபட்டு வேர்வை சிந்தி அப்படியாக செயல்படுத்தினா தான் அது ஊழியமா இருக்க முடியும். ஆமா இல்லைங்களா? அடித்தட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் அடிச்சு 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 அடிதாங்க உருவாக்கிதாங்க சபையில நிறுத்துறாரு. ஆமே. அல்லேலூயா. முதல் வெளியே துரத்துறாரு, பின்னாக்கத்தான் உருவான பின்னாக்கத்தான் என்னன்னா ஒரு திறவுகள் கொடுக்கிறார். தாவீது திறவுகளை கொடுத்து என்னன்னா இதுதான் சபை அப்படிங்கிறாரு. ஆமே சொல்லாமே. அல்லேலூயா. அது என்ன சபைங்கிற திறவுகளை கையில கொடுக்கிறார். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லலாமே. இன்னொரு காரியங்களை நாம் பார்க்கலாம் பாருங்க. சங்கீதத்துல இப்படியே சொல்லியிருக்கிறாரு. 23ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்களும், யோவான் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனமும். 2012 என்னோடு பேசப்பட்ட இந்த வார்த்தை, கர்த்தராகிய தேவன் மீண்டுமாக இப்பொழுது அந்த மன்னாவை புதிதாக்கி அதை இப்பொழுது உங்களுக்கு உணவாக்குகிறார், உணவாக ஊட்டி கொண்டிருக்கிறார், பலம் பெறும்படியாக, பலனடையும்படியாக. வாசிங்க. சரி, மேய்ப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன். ஆமே சொல்லாமே. அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வந்து மேய்ப்பரா இருந்தாரா இல்லையா? ஆமே. அல்லேலூயா. அவரே இந்த பூமியில இருந்து மேய்ப்பரா இருக்க முடியுமா? ஆனால்தான் மனிதர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து அழைத்தார். கவனிக்கிறவங்க அல்லேலூயா. மேய்ப்பர்கள் என்று சொன்னாங்க ஆடுகளை. ஆமே. அல்லேலூயா. ஆடுகளை கொடுக்கணும்னா நான் என்னவா இருக்கணும்? நல்ல மேய்ப்பனா இருக்கணும். என்ன மேய்ப்பனா இருக்கணுங்க? கூலிக்கு பொருந்தவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? கூலிக்கு பொருந்தின மேய்ப்பனை நம்பி போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன் மக சொன்னாங்க, அலறி அடிக்கிற மேய்ப்பனை அலற வைக்கிறாங்க. என்னங்க கவனிக்கிறவங்க? அப்படித்தானே பாப்பா? அப்படித்தானே? கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஓய்வு நாளில் பாருங்க, பைபிள் காலேஜுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். எடுக்கவே இல்லை. எவ்வளோ கடன் பண்ணுறாங்க பாருங்க. இதே மாதிரியே இனி நான் ஒரு கருத்தில் வச்சுட்டேன் தெரியுங்களா? என் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்தில் வரப்போன நான் டிலே பண்ணுவேன். புரியுதுங்களா? கனவீனம் பண்ணா நான் கனவீனம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் சாக்கு போக்கு சொல்லலாம்ல? சொல்லுங்க. மனிதர்கள் எந்த விதமாய் செய்யறாங்களோ அதையும் நீ செய்யன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அனுப்பினவர்களை கனவீனம் பண்ணா அவரை கனவீனம் பண்ணா அவரை கனவீனம் பண்ணலாமா? எடுக்கிறதே கிடையாது. காலையில் போட்ட மறுநாள் சாயந்தரம், அது போட்ட மறுநாள் சாயந்தரம். அப்படிதான் இந்த ஊழியக்காரி உங்கள்கிட்ட நடந்துக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க.
என்ன ஆபத்து, என்ன நல்லது, என்ன அதை நல்லது ஒளிஞ்சு செஞ்சுக்கிறாங்க, ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. கெட்டது மட்டும்தான் என் தலையை சுமத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வருது ஆத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அடக்கிக் கொள்கிறேன். என் ஆண்டவருடைய சிலுவையின் காட்சி என் முன்பு நிற்கிறது. என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குடும்பமாக இருக்க இனிமேல் விரும்பலை. ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் விரும்புகிறேன். ஹாய் பாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகள் சொல்ல போல் ரத்த பந்தமா நான் நினைக்கிறேன், அந்த அம்மாவை நினைக்கிறாங்க அவங்கள. எல்லாரும் நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன், நானும் அந்த அம்மாவை நடந்துக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த அம்மாங்க? பின்னால கெட்ட வார்த்தை, முன்னால அம்மா. என்னதுங்க? ஏகமாக என்னை குறிச்சு குறைகளை பேசி எல்லாம் பேசிக்கிறாங்க. கேவலம். முன்னாடி மட்டும் அம்மா. நான் முன்னாடியும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பின்னாடியும் பேச மாட்டேன். அவங்களுக்கு குறைகளை கண்டு ஜெபிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் நேரத்தில் வந்து கேட்டிங்கன்னா தெரியும் யார் யார் குறைகள்லாம் நாங்கள் சொல்லி அவங்க குறைகள் எல்லாம் மாற ஜெபிக்கிறோம்னு சொல்லி. நேரில் வந்து வேண்டாம், ஒட்டே நீங்கள் கேளுங்க. அவங்க பெயர்களை ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். என்னவங்க என்னென்னவங்க என்னென்னவங்கன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4 பேர் தான் இருக்கிறோம் அந்த காலை நேரத்தில் ஜெபத்தில். சுகந்தி, தாயார், நான், அன்பு மகள் சக்தி. என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவங்க குறைகள் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த குறைகள் நீங்கும்படி ஜெபித்து அவங்க நல்லவர்களாய் மாறணுங்கிறத மேய்ப்பனுடைய வேலை. நல்ல மேய்ப்பன் அதை தான் செய்வோம். ஆனால் அந்த நல்ல மேய்ப்பனை கெட்ட வார்த்தையில பேசி கேவலமாக பேசி முன்னாடி ஒரு நடிப்பு பின்னாடி நடிக்கிறது ஆடுகளுடைய வேலை. கூலிகளை நாங்கள் பரலோகத்தில் பெறுகிறோம். அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலைனால நன்மையான பேர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்கள அவங்க பேரை ஆண்டவர் கெடுப்பான். ஆமையை தான் சொல்லாம எந்த குடும்பங்களை பிரித்து பார்க்கல, சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள் தான் செய்திருக்கிறோம். அது தவறலான பாதைகள் இருந்தால் கேள்விகளை 1000 முறை கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வெளியில இருந்து தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோங்க, அடிச்சு 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 தான் என்ன பண்ணுறாருங்க. இப்போ அடிக்கலைன்னு நினைக்காதீங்க, இன்னைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அடி வாங்கிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோங்க, சொல்லுங்களேன். பணத்தால் அடிக்கிறாரு, தூங்க விடாமல் அடிக்கிறாரு. ஹாயா கொஞ்சம் அப்படி தூங்கினா பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் அப்படி தூங்கிக்கிறேன்னு சொன்னா ஹாயா அடிக்க அப்படியே ஒரு அடி அடிப்பார் பாருங்க. சிவ்வுன்னு காலில் ஒரு இழுக்கும் பாருங்க. அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுவேன், என்ன ஆண்டவரை நான் செய்ய சித்தம் கொண்டுக்கிறேங்க. எதற்காக, யாருக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. முற்களை கொடுத்துருக்கிறாரியா, முற்களை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த முற்கள் எனக்கு நல்லது. ஏன் தெரியுங்களா? அந்த முள் இல்லாட்டி ஒருவேளை நானும் உங்களை போல ஹாயா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கூடாதீங்க, பரலோகராஜ்யத்தை இழந்துடுவீங்க. ஹல்லேலூயா. துக்கம் தான் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கும். சத்தியத்தை கேட்க வரும்போதே நீங்க ரெடியா நல்ல ஒரு இராணுவர்களை சேனைகளின் கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை வந்து நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மல்லிகை கடையில் போய் நின்னுக்கிட்டு கடைக்காரர் எனக்கு அந்த அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அண்ணா கடைக்காரண்ணா, இந்த கொண்டக்குள்ள வேற பேர் கிடைக்கிறேன். கடைக்காரண்ணா அண்ணா அந்த எடுத்து கொடுப்பானா? சொல்லுங்களேன். மல்லிகை கடைக்கு போனா கூட நமக்கு தெளிவு வேணும். ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த என்னன்னா சிறந்த ஒரு பாக்கியம். என்னங்க, அந்த அம்மா ஒரு பக்கம் நின்னாங்கன்னா தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டா போய் அந்த கடையில போய் நிற்பாங்க பாருங்க. அந்த கடையில மறுபடியும் அப்படி தூங்கிட்டு போய் அடுத்த கடையில் நிற்பாங்க. கரெக்டா வெடித்து அங்க பாருங்க, அங்க தெளிவாயிடுவாங்க. இந்தாங்க அப்படின்னு அவங்க கொண்டு போனதான பொருளை விற்பனை செய்வாங்க. அங்கிருந்து கரெக்டா அங்கிருந்து தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடப்பாங்க. அந்த 30 கிலோமீட்டர்லையும் எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகாம எவ்வளவு தெளிவா நடந்திருக்காங்க பாருங்க, தூக்கத்திலையும் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சிலும் கூட ஒரு பொண்ணு இருக்கிறா, உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அன்னைக்கு இந்துக்கெல்லாம் இருக்க பார்த்த ஒரு காட்சியை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பார்த்து கொண்டு இருக்கிறேன். எடுத்துட்டு வருவா பாருங்க தண்ணிய, அப்படியே மேலே அடிச்சுட்டு போவேன், தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனா ஒண்ணு, எக்ஸாம்ல பாருங்க அதிக மார்க் வாங்குறது அவ்வளவுதான் இருப்பேன். தெளிவா இருக்க பார்த்தீங்க, சத்தியத்தை தெளிவா இருக்கிறேன். மாமிசத்துல தூக்கத்துல இருந்தாங்க, ஊழியத்தில் தெளிவா இருக்கிறேன். ஆமே, வேலையில் தெளிவா இருக்கிறான். ஆமே தான் சொல்லுங்க. திட்டு திட்டத்தான் திண்டுக்க, சரி திட்டு திட்ட வைய வைய வயருக்கெல்லாம் மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே தான் சொல்லுவாங்க. அலையிலேயே சொல்லுவாங்க. ஒண்ணு செஞ்சா ரெண்டு செஞ்சுட்டு வருவாங்க. எப்படியா தொங்கிட்டு நடந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலைகளும் செஞ்சிடுவா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அழகா முழங்கால நைட்ல ரெண்டு கையும் உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நின்று நல்லா கொட்டை விட்டு தூங்குவான். நான் வீடியோ எடுக்கும் போது டக்குன்னு முடிச்சு பார்ப்பான். ஏங்கம்மா வீடியோ எடுக்க கேட்பான். தூக்க தெளிவோட என்ன இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தெளிவா இருக்க முடியாது. ஏமாந்துறாதீங்க, தூங்கி பரலோகத்தை இழந்துறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, அது அவளுக்கு மட்டுமே கொடுத்துருக்கிறாரு. இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம உள்ளே கடந்து போகலாம். மேய்ப்பங்கிறவங்க ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். ஆமே, அல்லேலூயா. மேய்க்கிறவர்கள்னா எப்பொழுதுமே அவங்க மேல கண்காணியா இருப்பாங்க. ஏன்னா மேய்ப்பனை குறித்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 27ஆம் அதிகாரத்துல நீதிமொழி புஸ்தகத்துல சொல்லப்படுக்கு. திருப்பிக்கல, நீதிமொழி புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நாடுகளின் நிலை 23வது வசனம். மேய்ப்பன் பாருங்க எப்படி இருக்கிறங்க. மேய்ப்பன் எப்படி இருப்பாங்க? ஆடுகளின் நிலைகளை நன்றாய் அறிந்து. அதான் சொன்னாங்க. காலையில் நேரம் வந்து ஒட்டு கேளுங்க. யார் யார் குறைகள் எல்லாம் சொல்லி நாங்க எப்படி ஜெபிக்கிறோம், அவங்களோட வாயில என்ன வார்த்தைகள் வருது, எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, எப்படியெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு அவங்கவுங்க குணாசியங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா வாங்க. இல்லையா, சோந்திக்கப்பா போகும்போது வழியில போகும்போது 4 ஒட்டி கேளுங்க, அடிச்சு கேளுங்க சொல்லிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வாகன சுந்தரி உங்கள்கிட்ட இந்த தவறு இருக்குது, அதை தான் உன்னை விட்டு நீங்க படியா ஜெபம் பண்ணனேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்னம்மா ஆதம் இது எவ்வளவு காமிச்ச மாதிரி நீங்க ஒரு வரல காமிக்கிறீங்களே. ரைட்டு. அல்லேலூயா. ஒட்டி கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெட்டகம் வெளியில வராது, ஏன்னா அங்க கொடுத்துடலாம். அல்லேலூயா. கேட்டு வாங்கினீங்கன்னா ஒட்டி கொடுத்தீங்கன்னா அப்பா தட்டி எடுத்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, உன் ஆடுகளின் நிலைமையை பாருங்க. இன்னைக்கு ஒரு சபை விட்டு ஆத்துமாக்கள் வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கிற கூட்டங்கள் இல்லை. எந்த ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது போயிடுச்சு. என்னன்னு என் காதுபடியே கேட்டேன். அவர் சொல்றாரு ஊழியக்காரர், அது போயிடுச்சு. அது என் பாது அழிவுச்சு, அடிபட்டு உதப்பட்டு வந்தா வரட்டு, இல்லாட்டி போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லைங்க நம்ம சபையில. இந்த ஊழியக்காரி அப்படி அல்ல. கடந்து போனவர்களும் பரமராஜ்யத்துக்கு கடந்து வரணும்னு ஆமைதான் சொல்லுமே. குழந்தை மந்தைகளுக்காக, மகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக்கிற ஒரு ஊழியக்காரியை ஆண்டவர் கொடுத்துக்கிறது. ஆமைதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அங்க போய் உட்கார்ந்துட்டு ஈய ஓட்டுறதுல ஆசீர்வாதம் இல்லை. இங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தான் கர்த்தர் அவங்களுக்கு வாழ்க்கை உயர்த்தி கொண்டு அவர்களை நிச்சயமாய் பரலோகத்தில் நாம் பார்ப்போம். ஆமே, அல்லேலூயா. சாதாரணம் இல்லைங்க. கண்ணீரோடு நாங்க ஜெபிக்கிறோம் எல்லாரும். அல்லேலூயா. அவங்களும் ஆசீர்வாதம். ஏன்னா மலை மேல மாடு மேய்ஞ்சாலும் நம்ம பிள்ளைங்க தான் அவங்க. ஆமே, அல்லேலூயா. சாரன் அற்புதம் ஜெப வீட்டை விட்டு சாரோன்ல வாழ்ந்தாலும் அது யாருடைய பிள்ளை தாங்க? சாரன் அற்புதம் ஜெப வீட்டுடைய பிள்ளைகள் தான். ஆமே சொல்லுமே. தன் தவறுகளை உணராம கடந்து போய் அப்பாவிகள் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல ஊழியத்தை கையில கொடுத்து ஊழியத்தை விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? பொறுப்பை கொடுத்து நம்பி கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு போய் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க? கூலி வேலை பார்த்துருக்காங்க. கூலிக்கு பொருந்த மேய்ப்பனோட கையில சிக்குண்டு கிடக்குறாங்க. கவனிக்கிறவங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எப்படியாக பார்க்கிறேன்னு தெரியுங்களா? அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷர்களாக, மேய்ப்பர்களாக நான் பார்க்கிறேன். ஆமென்.
ஹalleluya. இன்னைக்கு வேணா நீங்க அமைதலா இருக்கிற போல இருக்கலாம். இந்த பைபிள் காலேஜ் படிச்சு முடியும் முன்னே நீங்கள சிறந்த சபைகளை உருவாக்கி பரமராஜ்யத்துக்கு நேராக அநேகர் நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பர்களாக இருக்கப்போ. ஆமே. விசேஷ நன்மையினால நிரப்பி அநேகர் நீதிக்குட்படுத்தி வானத்தை நட்சத்திரங்களாக நீங்க திகழ போகிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. விசுவாசிக்கிறேங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உடனே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அட்டேஷன் அப்படின்னு எழுந்துட்டு இருக்காங்க. ஹalleluya. நான் தான் அந்த சேனை ராணுவம். ஆமே. என்ன சொல்லுவாங்க, ஜோல்சரா ஜோல்சர் நான் தான் அப்படின்னு எழுந்துட்டு இருக்காங்க. இன்னொரு மாதிரி சொல்றேன், யாருன்னு அதுக்குரிய பாத்திரங்களா இருக்கீங்கன்னு நான் பார்க்கிறேன். நீங்க தான் அப்போஸ்தலர்கள் நான் நினைக்கிறேன். நீங்க தான் தீர்க்கதரிசிகள் என்று நான் நினைக்கிறேன். என்ன உட்கார்ந்துக்கிட்டு என்ன சாணி கட்டி இருக்கிறீங்க? என்ன அது நம்ம அட்டேஷன் ஸ்டாண்டப் ஆளுவிய ஸ்டாண்டப். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதும்பா, தமிழ் தற்குறி. இதுல ஒரு தங்கிலீஷ் வேணா தெரியும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு துள்ளல் வந்துன்னா நீங்க தான் அப்போஸ்தலர்கள். எல்லாருமே அப்போஸ்தலர்களா? சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க தான் தீர்க்கதரிசிகள். எல்லாருமே தீர்க்கதரிசி தானா? ஆமே, அப்படியே இருக்கட்டும். நீங்க தான் சுவிசேஷகர்கள். ஆமே. அப்பா அப்படியே ஆக கடவுளே. ஹalleluya. நீங்க தான் மேய்ப்பர்கள். என்ன மேய்க்கிறது தானே? நான் தான் நாட்டுக்குட்டி. ஹalleluya. மேய்ப்பர்கள் என்ன இருக்கணும்? மேய்ப்பர்கள் என்னவா இருக்கணுங்க? உங்களுக்கு கீழே என்ன இருக்கணும்? ஆட்டுக்குட்டிகள் இருக்கணும். ஆமே. ஹalleluya. சரி, ஆமே. நீங்க தான் போதகர்கள். பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு பொண்ணு ஆமே. நாங்க அவ மட்டுமே ஆமே. நீங்க தான் மேய்ப்பர்கள், நீங்க தான் போதகர்கள், நீங்க தான் உடன் வேலைக்காரர்கள். பரவாயில்ல, இதுக்கு கூட சவுண்ட் வந்திருக்க. யாருல உடன் உழைக்காரங்க? எலியோக்கு கீழே இருக்கிற எலிசாக்கள் எத்தனை பேருங்க? எத்தனை பேருங்க? நீங்கெல்லாம் எலிசாவா இருக்க விரும்புறீங்களா? ஏன்? வாரே வா. ஆசீர்வாதங்கள் பெரும்படியாக அப்படியே ஆக கடவுளே. ஆமே. ஹalleluya. சரி, நீங்க தான் பந்தி விசாரிப்புக்காரங்க. என்னது, சாப்பிட போறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நீங்க தான் அப்பாவதான் சொல்லி இருக்கிறான். நீங்க தான் எத்தனாவது? போதகர்ங்கிறது 5வது. முதல்ல விட்டுட்டீங்களே. நீங்க தான் அப்போஸ்தலர்கள், நீங்க தான் தீர்க்கதரிசிகள், நீங்க தான் சுவிசேஷம். அதே பாதியில நீங்க எல்லாம் எப்படி அந்த ஊழியத்தை செய்வீங்க? என்னைய போட்டு குழப்பறீங்க. 5வது வரக்கூடியத 2வது 3வது சொல்றீங்க. ஹalleluya. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள எல்லா கரங்கள் தட்டி. இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். Yeah.
மூடி எல்லோரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம மெய்ப்பரோட மட்டும்தான் பார்த்திருக்கோம். இன்னும் போதிப்பவர், போதகர், உடனே ஊழியர், பந்தி விசாரிப்புக்காரர் என்கிறதான எல்லாமே அதில் நம்ம